அலேக்கா அடிக்கப்பட்ட ஒரு அடி. அழகா கேரி ஆகுன்னு நினைச்சோம், பட் ஆனால் இல்லை. ஸோ லேண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல ஷாட். அந்த ஷாட்டில் ஒரு க்யூட்னஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. வேற என்ன, வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? சரி, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓ, எப்படி இந்த பால் மிஸ் பண்ணாப்பா? சீரியஸ்லி தெரியல. ஏன்னா ஓங்குக்கு நேரம் உயரமாக பறந்துருக்கணும்னு நினச்சேன். வெல்கம் டாட் பால் ஃபார் கேஎம்எஸ் கேளம்பாக்கம் டீம். ஏதாவது விக்கெட் எடுங்க, கமான், அப்போதான் மேட்சுக்குள்ளே வருவீங்க. தள்ளி போய் பாயிண்ட்ல ஒரு சாத்திரான் முயற்சி பண்ணார், பட் ஆனால் அது முட்டியல ஒய்டு. இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் வேணாம். எக்ஸ்ட்ராஸ் கேன் புஷ் த ஸ்கோர் போர்டு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா. மைக்கு கிட்ட வந்து கத்திக்கிட்டு அடுத்த பாய் ஒய்டுக்கு ரீபால் போடணும். ஸோ போடுங்க. பேட்டரி வீச்சரவா பிடிச்ச மாதிரி அப்படியே அதே போஸ்ட்ல ஹோல்ட் த போஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. போடுங்கப்பா. ஸ்ட்ரைட்டா அடிக்கப்பட்ட ஒரு அடி லாங் ஆன்ல, பட் ஆனால் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அகைன் ஒரு சிங்கிள் த்ரோ. கொஞ்சம் பேடாக இருந்திருக்க வேண்டியது, பட் நல்ல வேலை. பவுலர் வந்து டை அடிச்சு பிடிச்சிட்டா அப்படி ரைட்டா. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓகே, இப்போதைக்கு பவுண்டரி வரலனாலும் நல்ல ஒரு விஷயமா இருக்கு கேஎம்எஸ்க்கு. ஓகே, நோ மோர் கான்வர்சேஷன்ஸ். பால் போடுங்க. வைடே வைடே வைடே. மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராஸ் கேன் புஷ் யுவர் ஸ்கோர் கார்டு. எக்ஸ்ட்ராஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அதனால் எக்ஸ்ட்ராஸ் போடுறத கம்மி பண்ணிடுங்க. ஷாட்டு ரொம்ப ஹைட்டு, அழகான ஒரு சான்ஸ். அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணாமல் இருப்போன்ற மாதிரி. வெல்கம் விக்கெட் ஃபார் கேஎம்எஸ். ஐயா ஐயா டிஜே ஐயா, சூப்பரா ஆடினீங்க ரியா. ஆனா வந்து நாரடி தான் சாங்கு காரிட்டீங்க. ஓகே, அடுத்த பால். இங்க வந்து ஒரு பேட்டர் எக்ஸ்சேஞ்ச். ரிட்டையர் அவுட் ஆயிருக்காரு ஒருத்தர். அவுட்டா? மன்னிச்சிருங்கப்பா. வெரி சாரி வெரி சாரி வெரி சாரி. சிங்கிள் கேட்ச் டிராப். அதோட ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிவுல ஸ்கோர் 37 ரன் ஆன் போர்ட். ஓகே டிஜே. 3 ஓவர் முடியல 37 ரன். ஒரு வார்ம் விக்கெட்
ஒரு வெல்கம் விக்கெட்டு சொல்லிக்கலாமா, அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் பால் ஒரு கேட்ச் ட்ராப் வேற அவனுக்குள்ள. ஸோ தொடர்ந்து 4வது ஓவரோட முதல் பால். அப்பாடா, இன்னைக்கு காலையிலேருந்து ஃபாஸ்ட் பவுலிங்காக பார்த்து கட்டஸ்லாம் பார்த்த கண்ணுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் வந்துருக்கிறாருப்பா. இதை விட அழகாக வர்ணிக்க முடியாதோ, இருந்துட்டு போகுது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்திருக்கிறாரு. இங்கே ஆடக்கூடாது அண்ணா, அங்கே தான் ஆடணும். சோக்கு ஆகா, பவுலர் வித்தியா காட்டுறாருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான்டா ஸ்பின்னர்ஸ் கிட்ட. அருண் அண்ணா சொல்லுங்க. ஆகாஷ்னே என்ன அருண் ஜடேஜா மாதிரி போடுறாரு. ஏன் மிச்சில் சாண்ட்னரா இருக்க கூடாதா? ஏங்க எப்படி இருக்கிறீங்க? லெஃப்ட் ஆர்ம்னாலே ஜடேஜா தானே. அண்டர் ரேட்டடுங்க. சாண்ட்னரை கொண்டு வாங்க. கீவிஸ் அண்டர் ரேட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமையில ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து கேள்வியாக கேட்க போகிறேன். உங்களோட லெஃப்ட் ஆர்ம் நீங்கள் பவுலர் தானே, உங்களோட ஸ்பின்னர் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்க போகிறேன். அண்ணன் வந்து மாற்றி ஷேன் வார்னர்னு சொல்ல போகிறாரு. எல்லாத்துக்கும் பல்பாக போகுது. அவரும் உனக்கு கிரிக்கெட் தெரியலன்றதுக்காகலாம் நான் பேசாமல் இருக்க முடியாது. கம்முன்னு கடை. ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாரப்பா, முடியலையாப்பா. செம்ம சீரியஸ்லி சோ ஃபார் செம்ம பிளானு கேஎம்எஸ் கிட்ட. இவரை எதுக்கு தான் தன்னால இவ்வளோ நேரம் பதுக்கி வச்சிருந்தீங்களா? இவ்வளோ நேரம் ஆஹா. 4வது ஒரு இது. ஐயோ ஆத்தாடி, எல்லாரும் இங்க கமெண்ட்ரியை பார்க்காதீங்க, அப்படியே மன்னிச்சிருக்கேன். நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தார். நான் சொல்லி 6 அடிச்சு விட்டேனோ, மன்னிச்சிருங்கப்பா பவுலிங் டீம். அடுத்த பால். நான் சொன்னது நடக்கும்பா. விக்கெட் கமான் படி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் விக்கெட். வெல்கம் வாம் விக்கெட். நாலு ஓவர் முடிவில் 44 ரன்கள் ஆண்ட போர்டு இப்போதைக்கு இருக்குது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இங்க ஒன்மார் அணியின் பேட்டர் விஜய் இந்த ஸ்கோர் பத்தாதுப்பா, கொஞ்சம் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்காக கொஞ்சம் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதுபோக கேஎம்எஸ் டீம் நல்ல சீரியஸ்ல நல்ல ஐடியா. ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்து ரன் ரேட்டை கம்மி பண்ணிட்டீங்க. அது இல்லாம ஓவர் என்னதான் 6 போனாலும் அது ஒரு விக்கெட் வேற விழுந்துருக்குது. அருண் சொல்லுங்க. எஸ் ஆன்சர் கரெக்டா பதில் சொன்னவரு. இப்போ லாஸ்ட் 10 டேஸா நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப அருமையா பண்றாங்க ஆர்கனைசேஷன் டீம் அண்ட் சுந்தரண்ணா. தேங்க்ஸ் டு சுந்தரண்ணா. அண்ட் கமெண்ட் டீமும் ரொம்ப நைஸ், சூப்பரா பேசுறாங்க. ஓகே, ஒரு பாஸ் பவுலர் லாஸ்ட் ஓவர்ல கூட்டு வந்திருக்காங்க. பவர் பிளே வேற. ஒரு ரன் 2 ரன் ஓடுறாங்க. ஓகே, ஹோல்டிங்கோ சிங்கிளோட ஸ்டே ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் பவர் பிளே வர ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் எவ்வளோ ரன் அடிப்பாங்கண்ணே இந்த ஓவரில்? ஓகே, இந்த பால் வந்து கொஞ்சம் என்னவோ மாறப்போதான், வெளியே போக போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் ப்ரோ சொல்கிறா. அப்படி நான் கிடையாது, பாப்பா அவர் ப்ரெடிக்ஷன் எப்படின்னு. ஆஹா, ஒயிடு பால். ஓகே, இந்த பால் தானே 6. இந்த பால் இன்னும் போடல. நல்ல வேலை அண்ணே உங்களை கலாய்க்கலான் அண்ணே உங்க வாயில வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். ஓகே, எப்படியா இருந்தாலும் வந்து இந்த ஓவர்ல பவுண்டரி வரும்னு சொல்லிட்டு அண்ணன் விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்படி சரி பார்ப்போம். ஆக தரையோட தரையா போயிருச்சு. 1-2. ஓகே, வேணாம் நீ அங்கே இரு, நீயாவது அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காமிச்சாங்க. ஸோ ஜஸ்ட் 1 ரன் அந்த போர்ட். ஒயிடுக்கு அப்புறம் அடுத்த பால் போட்டதுல ஒரு 1 ரன்.
ஓ நல்ல பால் லென்த்தை சேஞ்ச் பண்ண ரன் அவுட். அது கிடையாதுங்க, ஏன்னா அது தைஸ்ல பட்டிருக்குது, அதனால அது ஒன்றும் இல்லை. பேட்டில் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் உக்கரமாகறாரு. அண்ணன் காம் டவுன். ஓ ஜஸ்ட் மிஸ்பா. இதுவும் நல்ல ஐடியா சீரியஸ்லி. ஏன்னா கீப்பர் ரொம்ப க்ளோஸ்ல இருக்கா அப்படியே அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷார்ட் தேர்ட் மேனை உள்ள ரொம்ப ஃபைனாக வச்சு கீப்பருக்கு பின்னாடி வச்சதுமே ஒரு நல்ல ஐடியா தான். அருண் ப்ரோ அது அந்த மாதிரி கிடையாது. பொறுமை சாமி. அது வேணாம், இப்போதைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஷாட் ஃபைனலா போயிருக்குதான் பாப்பா. அவ்வளவுதான் அண்ணா, நீங்க கேட்டுட்டு வந்துருச்சுனே. அந்த 6ஓட டீமோட 50 வந்திருக்கு. ஓகே உம்தரக்கடி கும்மாங்க ஷாட்ட பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல அடி, மறுபடியும் 6. ஓகே பேக் டு பேக்கா 2 6க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 60 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் இங்க பொன்மார் டீம் கிட்ட இருந்து பேட்டிங் சூஸ் பண்ணதுல. அண்ட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேஎம்எஸ் அணி வந்து சேஸ் பண்ண போறாங்க கேளம்பாக்கம் அணி. ஸோ அவங்களுக்கு 66 ரன் ஆன் போர்ட் டார்கெட். 2வது இன்னிங்ஸ் தரமான ஒரு சேஸ்ல ஆகாஷ் ப்ரோ கமெண்ட்ரி எடுத்துப்பாரு. வாருங்க ஐயா. Master Crew. ஸோ எஸ் முதல்ல வந்து பேட்டிங் பண்ண பொன்மார் கிரிக்கெட் கிளப் ஃப்ரம் பொன்மார் 60 ஸ்கோரில் முடிச்சிருக்காங்க. கேளம்பாக்கம்லேருந்து கேஎம்எஸ் டீமு 61 அடித்தால் வெற்றி அப்படின்ற ஒரு நிலையோட இங்கே வந்து உள்ளே வர போகிறாங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் கேஎம்எஸ் கேளம்பாக்கம் டீம் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வாங்க ப்ரோ. அறுபதுல சொன்ன மாதிரி முதல் இன்னிங்ஸ்ல 60ல முடிச்சிருக்காங்க. அண்ட் 61 அடித்தால் வெற்றி ஃபார் 61 அடித்தால் வெற்றி.
ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்க வந்து வந்திருக்காங்க கேஎம்எஸ் கேளம்பாக்கம். 61 அடித்தால் வெற்றி. அண்ட் 61 அடித்தால் வெற்றி. அண்ட் அந்த 61 ரன் அடிப்பாங்களா மாட்டாங்களான்றத ஓபனர்ஸ் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு சார்லி அண்ட் மேடி உள்ள வந்திருக்காங்க நம்மளோட கேளம்பாக்கம் டீமுக்காக. அண்ட் சீதாபதி பவுலிங் உள்ள வந்திருக்காரு டு பவுல் தி ஃபர்ஸ்ட் ஓவர். மேண்டேட்டரி பவர் பிளே. ரெண்டு ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. யாருன்னா டீப் மிட் விக்கெட்டும் லாங் ஆனும் நிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா நிறைய பால் வந்து 2 6 போட போறாருங்க. போட்டாருங்க முதல் பாலே 6. என்ன ஷாட்டுங்க, செம்ம ஃபிளிக்கு, சூப்பரா பிக் பண்ணாரு பவுன்ஸோட. வைட் டெலிவரிங்க. எஸ் ஒரு வைடு 6க்கு அப்புறம் இன்னொரு வைடு. பிரஷர் அந்த பவுலர். ஸோ பாலை உடம்புக்கு போட்டா எங்கேயோ தூக்கி இந்த மனுஷன் அடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி பவுலரு ரொம்ப அவுட் சைட் ஆஃப்ல இழுத்து போட பாக்குறாரு. மேபி வேரியேஷன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்ச்ன்ற ஒரு குரல். சான்ஸே இல்லைங்க நான் பிடிக்க. 2 ரன் ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் மேடி as well as சார்லி. சார்லி தான் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. வந்தாரு முதல் பாலே 6. அதுக்கப்புறம் 2 வைடு. இப்போதைக்கு ஒரு டபுள் ஸ்கோர் ஆனுங்க. மேட்ச் ஆன் நான் சொல்லுவேன். 2 பால்ல 10 ரன் வந்தாச்சு. சூப்பர் பாலா இல்ல, அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைடு. மீண்டும் போட்டாக வேண்டும். ஸோ சீதா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு இங்க பவுலிங்ல அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் அந்த முதல் பால். எப்பவுமே முதல் 3 பால்ல ஒரு பவுலரோட ஓவரை டார்கெட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பவுலர் மேல பிரஷரை போடலாம். அதுதான் பண்ணியிருக்காரு சார்லி. இந்த முறை பாயிண்ட் ரீச்சட்ல தட்டி விட்டு சிங்கிள். ஓ என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இருந்தது. ஒரு அவுட் சைட் எட்ஜ் ஸ்ட்ரைட் டு ஷார்ட் தேர்ட் ரீஜியன்ல சிங்கிள். நாலு பால் ஆயிருது. ஒரு லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸ்ல. முதல் ஓவர்ல நைஸ்லி பிளேடுங்க. திரும்ப ஒரு மிட் ஆஃப் ரீஜியன்ல ஒரு சிங்கிள். ஸோ முதல் பால்ல ஒரு 6 பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ரன்ஸ் வந்து அமுக்கி போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்னொன்னா தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பவுலர். நல்ல பவுலிங். 6க்கு அப்புறம் நிறைய வேரியேஷன் இன் லைன் as well as லென்த். ஒரு எக்ஸ்ட்ரா பால் காஸ்ட் ஆகுமான்னு பார்த்தா இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா பால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரன் காஸ்ட் ஆகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 4வது வைடுங்க. ஸோ வைடு மட்டும் போடாம இருந்தாருன்னா ஒரு 4 ரன் மைனஸ் பண்ணிருக்கலாம், நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த 4 பால் கிட்டத்தட்ட ஒரு டேமேஜ் பெருசா 3 பால்ல கிடைக்கல, லாஸ்ட் பால்ல கிடைக்குமா? சிங்கிள். அவ்வளவுதான். நம்ம இதுக்கப்புறம் கமெண்ட்ரியே பண்ணான்னு நினைக்கிறேன். ஸ்டெம் மைக்கும் ஆன் ஆயிடுச்சு. ஜாலியா ஃபன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம். முதல் ஓவர் முடிவெற்ற நிலையில எஸ் முதல் ஓவர் முடிவுல ஸ்கோரிங்க 16 பவர் பிளே முடிவுக்கு வருது. 16 ரன் பவர் பிளேல. ஸோ டீமுக்கு ஒரு, அதாவது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா முருகர் கோயிலுக்கு போனால் முருகரே கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. இப்போ டீமுக்கே ஒரு கஷ்டம் பவுலிங்க பவுலர்கிட்ட முருகன்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓடினார்.
ஐயோ நல்ல ட்ரைங்க, நல்ல ட்ரை. பட் கேட்ச் கேரி ஆகல. ஷாட் மீண்டும் காத்துல. ஆஹா எவ்வளவு நேரம் பால் காத்துல இருந்திருக்குன்னா எனக்கு சொல்ல தெரியலங்க. சீரியஸா இது என்ன பாயிண்ட் சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஆமாங்க ரொம்ப ஹைட்டு ஆகாஷ். ஆஹா சங்குமாம் நிச்சயமா பால் கீழவே வரல. அது வர மனசு இல்ல அந்த பாலுக்கு. ஆமா அவுட் ஆக மனசு இல்ல. இந்த பேட்ஸ்மேனுக்கு நான் அவுட் கொடுக்க விரும்பல. அப்படிதான் அந்த பால் ஏர்லயே நின்றுச்சு. எனக்கு நம்ம முருகன் அண்ணன் நினச்சாதான் வந்து அண்ணன் வந்து மிட் விக்கெட்டில் போகணும்னு நினச்சி மிட் விக்கெட் திசையை நோக்கி ஓடுன்னு ஓடினாரு. ஆனால் பால் வந்து கடைசியாக வந்து ஸ்கொயர் லெக் ஃபீல்டு கிட்ட போயிடுச்சு. அப்படியே யூட்டர்ன் போட்டு போயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒட்டாமே டுர் அப்படின்னு போயிட்டாரு கடைசியில். எனிவே சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. பார்த்தீங்களா முருகர் கஷ்டத்தை தீப்பாரான்னு கேட்டோம். முருகர் கஷ்டத்தை தீர்த்திருக்காரு. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா டாட் பால் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் வில்லியம்சனா இல்ல வில்சன். ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்றாரு ஆகாஷ். ஆனா டார்கெட் ரொம்ப பெருசு 61 அடிக்கணும். ஆமா பால் ஓவர் பை ஓவர் டார்கெட் பண்ண. முதல் ஓவர் பெரிய ஓவரா கன்வெர்ட் பண்ணாங்க 16 ரன். ஆனா இந்த ஓவர்ல இது வரைக்கும் 1 தான் வந்திருக்கு. இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு. அப்பா மீண்டும் காத்துல ஹைட்டியா. ஓ சமட்ரை ஆக்சுவலா நல்ல ட்ரை, நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. அது ஏன் போகலன்னா அகைன்ஸ்ட் தி விண்ட் சங்கமாம்ஸ். பால் அப்படியே காத்துல வந்து உள்ள வாங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பால் உள்ள தெளிச்சு. அண்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தர, முதல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஒரு 6 வந்தது. அது மட்டும் தான் இது 1 and only பவுண்டரியா இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. எஸ் அது மட்டும் இல்ல டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. என்ன மாதிரி ஓவருங்க முருகன் பா. வெறும் 2 ரன் இந்த ஓவர்ல. சங்கமாம்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதுதான். முதல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஒரு 6 வந்தது. அது மட்டும் தான் இது வரைக்கும் 1 and only பவுண்டரி. எஸ் கரெக்ட் தான் சொன்னீங்க. எஸ் 2 ஓவர் முடிவுல 18க்கு 1. சங்கமாம்ஸ் பவுலிங் போட வந்த மாதிரி அவருக்கு ஒரு பில்டப் போட இறக்கி விட்ட. கஷ்டம் காலம் இருக்கிறப்ப முருகர் யாரை கை விட்டுருக்காரு சொல்லுங்க. ஷாட்டே கிளியர் பண்ணிட்டாருங்க ஈஸியா ரோப 6. சூப்பர் சூப்பருங்க. சூப்பர் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இந்த ஷாட்டை. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகாலம்மன் செலக்ட் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நியூ கல்பாக்கம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். அடுத்த மேட்சுக்கான டாஸ். அப்பா விக்கெட் கீப்பர் வைட் டெலிவரியா. எஸ் ஒரு வைட் பாலே ஒரு குயிக் ஹேண்ட்ஸ். ஓடி வந்து பொறுமையா போட்டுறாரு. சங்கமாம் உங்கள மாதிரியே போடுறாரு. யார மாதிரி போடுறாரு? உங்கள மாதிரி தான். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் சூப்பரா போடுறாரு. ஐயோ
சரியா போச்சு போ. நான் கொடுக்கலைங்க. நான் 2 ஓவர் போட்டேன், ஒரு 6 கூட கொடுக்கல. 2 4 போச்சு மிஸ் ஃபீல்டிங்ல. அவரே புண்பட்டு போய் உட்காந்துருக்காரு, அவரை பிடிச்சி வம்புழுக்கிறியாப்பா. ஸோ 2 பால்ல 2 6. இந்த முறை குயிக்கா நல்லா ஆன்சருங்க. குயிக் ஆன்ஸ் மறுபடியும் விக்கெட் கீப்பர் கிட்டேந்து. கேன் வில்லியம்சன் வில்சன் 2 6 அடிச்சிருக்காரு அவரோட இன்னிங்ஸ்ல இது வரைக்கும். அது 2 6மே இதே ஓவர்ல தான் வந்திருக்கு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் அகைன் அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைடு பா. ஸோ மேடி 3 பால் போட்டிருக்காரு, 15 ரன்னு. கண்ட்ரோல் பண்ணுங்க, வைடு எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணோம். ஐயோ அப்பா, என்ன மாதிரி பால் அது. ட்ரிகர் பண்றாரு ஆனா பேட்ஸ்மேனை. முடிஞ்சா அடிச்சுக்கோ, நான் இப்படிதான் போட போறேன். ஒரு 2 வாங்க நாகாலாமன் செலக்ட் கேப்டன் அண்ட் கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் கேப்டன் வாங்க. மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப வைடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் கிட்டே ஒரு ஃபீலிங்கா இருக்கும் மேடி. சோ அடுத்தது ஒரு முக்கியமான மேட்ச் நடைபெற இருக்கிறது. அந்த மேட்சுக்கான டாஸ் தான் இப்போ போட போறாங்க நாகாலாமன் செலக்ட் அண்ட் ஜிஎஸ்சிசி நியூ கல்பாக்கம். எஸ், அது ஓவராலா எத்தனாவது மேட்ச்னு சொல்லி பாத்தீங்கன்னா 190வது மேட்ச். இன்னும் ஒரு 10 மேட்ச் போச்சுன்னா 200 மேட்சுக்கு தள்ளிப்படுவோம். சோ டாஸ் டைம். ஐயோ மிஸ் தாங்க சொல்லலாம். 6 6 வர வேண்டியதுங்க இது. சோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகாலாமன் செலக்ட் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நியூ கல்பாக்கம். கேப்டன் 2 பேரும் இருக்காங்க டாஸ்க்காக. ஹெட்ஸ் டெயில்ஸ் யார் கேட்க போறீங்க கேக்குறீங்களா? சோ கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணிருக்காங்க கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிருக்காங்க. டாஸ் அப்டேட் மட்டும் திரும்ப சொல்லுங்கண்ணா. கோல்டன் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணி சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். இன்னும் 27 ரன் அடிக்கணும். 12 பால் அண்ட் ஸ்கோர் இப்போதைக்கு 35. எஸ், அந்த ஒரு ஓவர்ல வந்து பேட்டிங் பவர் பிளேயும் இருக்கு 2 ஓவர்ல. சோ இந்த ஓவர்ல அட்லீஸ்ட் ஒரு ஆகாஷ் 2 ஓவர்ல எத்தனை ரன்? 27 அடிக்கணும். 20 பாசிபிள் இருக்குல்ல? பாசிபிலிட்டி இருக்கு. எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா பிளே ஆஃப் குள்ள போவாங்க, தோத்தா போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. வைடுங்க, வைடு. தேவா பவுலிங் உள்ள முதல் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஐயோ இது ஒரு பெரிய மிஸ்ஸுங்க. இந்த பால 6ஆ கன்வெர்ட் பண்ணிரு. நீ பால எஸ், மேடி தான் பேட்டிங்ல இருக்காரு, மிஸ் பண்ணிருக்காரு. நல்ல டெலிவரி. போன பாலுக்கு இந்த பாலுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பால் நல்லா சீமை புடிச்சு போட்டு விட்டுருக்காரு இருக்குன்னு. நல்ல கம்பேக். 2 ஒரு வைடு. இன்ஃபேக்ட் முதல் பால் ஒரு வைடுக்கு அப்புறம் 2 டாட் பால் தொடர்ந்து. கேட்சா இல்ல, ஆளே இல்ல அங்க. எங்கத்தான் இருக்காங்க போங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஃபீல்டர்ஸும் லாங்ல இருக்காங்க. பரவாயில்ல, ஒன்னொன்னா வந்துச்சுன்னா எடுத்துப்பாங்க. ஏன்னா இன்னும் 25 ரன்கள் எடுக்கணும் 9 பால்ல. சீதா மேக்ஸிமம் அவரால் வர முடிஞ்ச அளவுக்கு வந்தாரு, ஆனா பாலை வந்து கேரி பண்ண முடியவில்லை அப்படின்னு ஸ்கோரர் பிரவீன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடிச்சாரு மிட் விக்கெட்ல
சிக்ஸுங்க. ஐயோ என்ன ஷாட்டுங்க இது. 6 இந்த முறை முக்கு மேல ராஜா எடுத்துட்டாரியா, எடுத்துட்டாரியா. சம காட்சி. மேட்ச் ட்ரில்லா மாறிக்கிட்டு இருக்கீங்க. செம மேட்சா மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா மிக இல்லை. சங்கமாவசி இந்த கேட்ச போய் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன் சூப்பரா ஆனாரு. கேன் வில்லியம்சன் சூப்பரா ஆனாரு. ஆனா அவரோட விக்கெட் இங்க லூஸ் பண்ணிருக்காரு. மூணு சிக்ஸ் அடிச்சாரு. அவரோட விக்கெட் ஆனா இங்க லூஸ் பண்ணிருக்காரு. பரத் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக எப்படி ஃபினிஷ் பண்றதுக்கு டோனி கரெக்டான டைம்ல உள்ள வரும், அதே மாதிரி கரெக்டான டைம்ல பரத் உள்ள வந்திருக்காரு. என்ன ப்ரோ சொன்ன மாதிரி சொல்லிட்டேனா? ஒரு வைட் வேணுமா போடுமாமா. நாங்க க்ளவ் போட்டு போனாரு, அப்புறம் க்ளவ் வேணான்னு கழட்டி கொடுத்துட்டாரா? ஓ பேட்டை தான் கொடுத்துருக்காரா? ஓகே. ஸோ 8 ரன் இது வரைக்கும் இந்த ஓவரில் வந்துருக்குது. 19 ரன்கள் இன்னும் தேவை 7 பால்ல. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைட் டெலிவரிங்க. ஏழு பால்ல 18 சூப்பரா போட்டிருக்காருங்க தேவா. ஸ்லோ பவுலிங்லயே இங்க வந்து அப்படியே கேமையே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். போன ஓவர் 3வது ஓவர்ல மேடியோட ஓவர்ல வந்து பேட்டிங் டீம் உள்ள வந்தாங்க. ஆனா திரும்ப தேவா வந்து அவரோட பவுலிங் இது உள்ள வந்து கொண்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க போட்டோம்னா பவுலிங் டீம்ல எங்களை போட்டுருவாங்க. நாங்க போட்டு தாக்க முடியாது, பவுலிங் டீம் எங்களை போட்டு தாக்கிடுவாங்க. அதனால நாங்க இங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அண்ட் பவுலிங்ல விஜய் லாஸ்ட் ஓவர் போடுவதற்கு 6 பால்மா 18மா அடிக்கணுமா. எஸ் ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. வைடா வாட் இஸ் திஸ் படி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆனாரு. வைடுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க. இப்போ பவுலிங் டீம் ஸோ எஸ் பால் லீகல் டெலிவரி தான் அப்படின்ற கால் ஃபைனலாக தேர்ட் அம்பேட். ரெண்டாவது பந்து ஒரு பேட்டிங் பவர் பிளே, அதனால ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் ஜெயிக்க முடியும்ன்ற கட்டாயம். சிங்கிள் மட்டுமேங்க. 4 பால்ல 17 கண்டிப்பா ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணுங்க.
இல்லை அப்படின்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. லிட்டரலாக இப்போ முடிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். 3 பால்ல 3 6 வந்துச்சுன்னா டிராமாட்டிக் ஃபினிஷாக இருக்கும். சூப்பர் ஓவர் பாப்போமா? அதுவும் இல்லை. ஆஹா, வைடு. மீண்டும் வைடு ரிவ்யூ போறாங்களா? என்ன கீப்பர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே. ஓகே, நத்திங், எதுவுமே சொல்லவில்லை. திரும்பி இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான முயற்சி. டாட் பாலிங்க, சூப்பரான பவுலிங்க ஃப்ரம் த பவுலிங் டீம். பொன்மார் கிரிக்கெட் கிளப் கிட்ட இருந்து ஒரு சம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவுட் சைடு ஆஃப்ல நல்ல கேட்சுங்க. சூப்பர் டேக். விண்டுக்கு ஏத்தாப்புல கரெக்டா அவர் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அண்ட் அதோட பாத்தீங்கன்னா பேட்டர் எஸ் பரத் அவரோட விக்கெட்டை இங்க இழந்திருக்காரு. அண்ட் லாஸ்ட் பால் மேட்சோட கடைசி பந்து இங்க வந்துகிட்டு இருக்கு. அண்ட் குவிக் சம்மரி, இது வரைக்கும் இதுதான். நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு சார்லி, ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் அவரோட சேர்த்து வில்லியம்சன் என்கின்ற வில்சன் நல்லா ஆடினாரு, 3 6 அடிச்சாரு. பட் ட்ரமண்டஸா பவுலிங் போட்டிருக்காங்க ஓவராலா. சீதா, முருகன், மேடி, தேவா அண்ட் விஜய். அதுவும் மேடியோட ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவராக இருந்தது. வெறும் 2 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. இதுதான் ஒரு குவிக் சம்மரி. இன்னும் ஒரு பால் பாக்கி இருக்குங்க, லாஸ்ட் பால். முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். மேட்சோட சம்மரியும் நான் சொல்லியாச்சு. இந்த மேட்ச் இதோட இங்க முடிவுக்கு வருகிறது. எத்தனாவது மேட்ச் பாத்தீங்கன்னா 189வது மேட்ச் முடிவுக்கு வருது. பொன்மார் கிரிக்கெட் கிளப் வாழ்த்துக்கள், அடுத்த ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அண்ட் ஓவர் டு தி பிரசன்டேஷன் டீம். பிரதானா, டேக் ஓவர் தி பிரசன்டேஷன். சோ வெற்றி பெற்ற பொன்மார் கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துகிட்ட